இந்த கூட்டத்தொடர் என்ன மாதிரி இருக்க போகிறது? இப்போ இன்று பெரிய அளவு எதிர்பார்க்கப்பட்டது வந்தே மாதரம் முதல் பாடப்படுமா, தேசிய கீதம் பாடப்படுமா, இல்லை தமிழ்தாய் வாழ்த்து முன்கூட்டியே பாடப்படுமா, எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லப்பட்ட நிலையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது, அதை தொடர்ந்து தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்தொடர் எப்படி இருக்க போகிறது? கேள்வி ஆளுநர் உரை மீதான விவாதம் எப்படி நடக்கும்? அந்த விவாதத்தில் ஆளும் தரப்பினர் எப்படி பதில் சொல்ல போறாங்க? எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரியான கேள்விகளை எழுப்புவாங்க? எப்படி இந்த தொடர் இருக்கும்? முதலமைச்சர் இதுல எப்படி ரியாக்ட் பண்ண போறார்? இந்த கூட்டத்தொடர் என்பது மிக மிக முக்கியமானது. 2 நாள் பயிற்சி முகாம்லாம் இப்பொழுதுதான் வழங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு எப்படியெல்லாம் சட்டமன்றத்தில் செயல்படணும், எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க. உள்ளபடியே இந்த கூட்டத்தொடர் என்பது தாவேக்காவினருக்கு தான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். நீங்க தேர்தலுக்கு அதுக்கு அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, தேர்தலுக்கு முன்பு தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. சட்டமன்ற காட்சிகள் நேரலை என்பது ஒரு பெரிய பேசு பொருளாக்குனாங்க. நீங்க ஏன் நேரலை செய்ய மாட்டீங்க என்பது பெரிய விவாதத்திற்கு உட்பட்டது. ஆனா அவர்கள் சொன்னாங்க, நாங்க வந்தா எல்லாமே ஒளிவு மறைவே இருக்காது, வெளிப்படைத்தன்மை. தொடர்ந்து இந்த அரசு பேசக்கூடிய ஒரு சமாச்சாரம் வெளிப்படைத்தன்மை. அப்ப நீங்க நேரலையிலையும் வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அதுல இரட்டை கருத்து இருக்கு. அவரு மரியாதைக்குரிய கல்வி அமைச்சர் ஒரு கோணத்தில் சொல்லியார், நேரலை செய்வோம் வாய்ப்பு இருக்கிறதுங்கிறார். ஆனா சபாநாயகர் அவர்கள் இன்னும் முடிவெடுக்கல அப்படிங்கிறார். ஏன்னா நேரலை செய்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் வெள்ளை அறிக்கை வெளியிட்ட போது அமைச்சர் பேசிய காட்சிகள். அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் ட்ரோல் செய்யக்கூடிய விஷயமா மாறி இருக்கு சமூக வலைதளங்கள்ல. அப்ப இது மாதிரிதான் 101 எம்எல்ஏக்கள் புதியவர்கள். அவர்களை எத்தனை பேர் பதில் சொல்லும் ஆற்றலை கொண்டவர்கள் நமக்கு தெரியாது. இன்னொன்று 35 அமைச்சர்கள், அதாவது முதல்வரோடு சேர்த்து இருக்கக்கூடிய 35 அமைச்சர்கள். அதுல செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் முன்னாள் அமைச்சர். மற்ற 34 பேரும் அனுபவம் இல்லாதவர்கள் நான் சொல்லிவிட மாட்டேன், அனுபவத்தை ஏற்றுக்கொள்ள இருப்பவர்கள். அப்ப அது ஒரு பெரிய சவாலாக உள்ளபடியே தாவேக்காவுக்கு தான் மாறப்போகிறது. இந்த முதல் கூட்டத்தொடர் என்பது பல சிக்கல்களை அவர்களுக்கு உள்ளடக்கியதாக இருக்கும். நீங்க அது ஒரு மிக முக்கியமான இடம். அதனாலதான் இவர் சபாநாயகர் அவர்கள் கூட 3 நாட்கள் தான், குறுகிய காலம் தான், அதனால வினாவிடை இந்த முறை இடம்பெறவில்லை அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அவர் சொல்றாரு அப்படின்னு பாக்குறேன். மற்றபடி எதிர்கட்சிகள் கூர்மையான விமர்சனத்தை முன்வைப்பார்கள். அது எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கலாம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம். இன்றைக்கே அவர்கள் குற்றச்சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாலியல் பிரச்சனை தொடங்கி இங்க சிங்க பெண்கள் தொடங்கி விட்டதே அரசு சாதனைன்னு சொல்லலாம். சிங்க பெண்கள் திட்டம் தொடங்கிய பின்பும் இப்படி குற்றம் நடக்கிறது, அது ஒரு கேள்வியா இருக்கு. விவசாயிகளுக்கு 75,000 தள்ளுபடி செய்து விட்டோம். அரசு திட்டங்கள்லயுமே யாருடையதுன்றதுலயே ஒரு ஆர்குமெண்ட் இருக்குல்ல. திமுக இது எல்லாமே எங்க திட்டங்களை தான் அவங்க அதோட நீட்சியா தான் அவங்க பண்றாங்கன்றாங்க. தாவேகா இப்ப அமைச்சர் நிர்மல்குமாராக இருக்கட்டும், மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், அது எங்களுடைய திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அது முந்தைய திமுக அரசின் திட்டங்கள் தான் பெரும்பான்மையான திட்டங்கள் தொடர்கிறது. நீங்க அந்த திட்டங்களை தான் அவர்கள் பெரும்பாலும் தொடர்றாங்க. பட் அது இன்றைக்கு நேற்று இல்ல, கடந்த பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலத்திலேயே ஒரு விஷயம் பெருசா அண்ணா அவர்கள் சொல்வார், என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாநிலத்தில் யாராவது ஆட்சி செய்கிற பொழுது இந்த அண்ணா கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்தி விடலாம்னு நினைக்கிறப்ப மக்கள் வெகுண்டெழுவார்களேங்கிற அச்சம் வரும்ல, அந்த அச்சம் வர்ற வரைக்கும் இந்த மாநிலத்தை அண்ணா தான் ஆள்றார் அப்படின்னு அவரு சொன்னாரு. அதை தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேடைகள்ல பயன்படுத்தி வந்தாங்க. நாங்க கொண்டு வந்த திட்டங்களை வேற யாராலையும் நிறுத்த முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா சார், எல்லாமே பணபலன்கள் சார்ந்த திட்டங்கள். நீங்க ஏதோ ஒரு திட்டத்தினா நிறுத்திடலாம். இப்ப நீங்க மற்ற திட்டங்களை நிறுத்திட முடியும். நேரடியா ஒவ்வொரு பயனாளியினுடைய வங்கி கணக்குக்கும் மகளிர் உரிமை தொகைனா 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி போகுது. புதுமை பெண் திட்டம் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களால. அப்ப இதெல்லாம் நேரடியா பணபலன்கள் தந்த திட்டம், அதனால நிறுத்த முடியல. அதே நீங்க நேர பாருங்க, நான் முதல்வன் திட்டத்துக்கு பேரை மாத்திட்டாங்க. அதுல இருந்து பழைய வீடியோக்கள் எல்லாம் அழிச்சிட்டாங்க. பட் அது தவறான அணுகுமுறை. அது நீங்க ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல தாலிக்கு தங்கம் கொடுக்கப்பட்டது, லேப்டாப் வழங்கப்பட்டது. அது அடுத்து எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்ல லேப்டாப் கொடுத்தாங்க. பட் கடந்த 4.5 ஆண்டுகள் அங்க திமுக கொடுக்கல. தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு 10 லட்சம் லேப்டாப் கொடுத்தாங்க மாணவர்களுக்கு. ஒரு திட்டம் பயனுள்ள திட்டமாக இருந்தா அதை நிறுத்தக்கூடாது அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயங்கள். பட் புதுமையான விஷயங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டியும் 100 யூனிட் மின்சாரம் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தது, தாவேக்கா அரசு 200 யூனிட்டா மாத்திருக்காங்க. என்ன வரம்பு நிர்ணயித்திருக்காங்க, அது சர்ச்சையாகுது. நீங்க 500 யூனிட் தான் இலவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரம்பு சர்ச்சையில் சிக்குது. கூட்டுறவு கடன் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க, ஆனா அதுக்கு வரம்பு நீங்க 75,000 வரைக்கும் தான் பயன்படுத்தி இருந்தாதான் முழு தள்ளுபடி, மற்றவர்களுக்கு 35,000. நான் விவசாயத்தை பூர்வீகமாக கொண்ட பகுதிகளை உள்ளடக்கியவர். 1 ஏக்கர்ல வாழை சாகுபடி ஒருத்தர் பண்ணாலே 1 லட்சம் ரூபாய்க்காவது கடன் வாங்கியிருப்பார். அப்ப அது ஒரு சாத்தியமே இல்லாத ஒன்றுதான், அது விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். இப்படி எதிர்கட்சிகள் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, பதில் சொல்வதற்கு தாவேக்காவினருக்கு பெரிய சவாலாக இருக்கும். அந்த இடம் தாவேக்காவுக்கு ரொம்ப சிக்கலை தரும். அதனால நேரலை இருக்காது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன்.